வாங்குற 300 ரூபாய்க்கு என்னெல்லாம் வேலை செய்ய வேண்டியது இருக்கு. வெல்கம் டு நாங்க கேட்டரிங் சர்வீஸ்க்கு போறோம் எபிசோட் 1. வீடியோ பார்க்குற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வணக்கம் மக்களே, கேட்டரிங் சர்வீஸ்க்கு தான் கிளம்பியாச்சு. நானும் பிரதீப்பும் காலேஜ்ல இருந்து ஸ்ட்ரைட்டா ஈரோடு போயிட்டோம். ஒரு லெமன் சோடா வாங்கி குடிச்சதும் கிறுக்குன்னு இருந்துச்சு. இந்த தடவை சர்வீஸ் எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னிமலை தான். நாங்களும் நண்பர்களும் ஈரோட்ல இருந்து சென்னிமலைக்கு பஸ் ஏறி வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மண்டபத்துக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் நடைய கட்டி மண்டபத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். நைட்டு சர்வீஸ்க்கு மத்தியானமே கிளம்பிட்டனால சரியான பசி. வந்த உடனே கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு வேலை பார்ப்போம்னு சொல்லி முதல்ல சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்ச கையோட அண்ணன் நமக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. கல்யாணம் விடனா 4 பிள்ளைங்க வந்து போதான் செய்யும், அதுக்குன்னு அந்த பிள்ளைக்கு அள்ளி சாப்பாடு வைக்க கூடாதுரா அப்படின்னாங்க. நீங்க சொன்னாலும் சொல்லலாம், அதுதானே நாங்க செய்வோம். நைட்டு சர்வீஸ் முடியறதுக்கு மணி 10 ஆகிருச்சு. 10 மணிக்கு தான் பொண்ணு மாப்பிள்ளையே சாப்பிடவே வந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு அப்படியே பரிமாறிட்டு பின்னாடி தோசை போட சொன்னாங்க. மாஸ்டர்கிட்ட போய் போட சொன்னாங்க. அப்படியே சாப்பிட உட்காந்தாச்சு, டைம் ஆச்சுன்னு. நானும் பிரதீப் ஒரே இலையில உட்காந்து சாப்பிட்டுட்டோம். இட்லி தோசை வெஜ் பிரியாணி எல்லாம் போட்டாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்களும் தூங்கலாம்னு போயிட்டோம். உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்குமே சர்வீஸ் பண்ணணும்னா டிஎம் பண்ணுங்க, சிறப்பா செஞ்சிடலாம். வாழ்த்துக்கள்.